மதுரையிலே இப்படி ஒரு ஆகாஷ் என்ற ஒரு இளைஞனை படித்த பட்டாதாரியை அடித்து கொன்று காவலர்கள் அடித்துக் கொன்றுதான் மன்னிக்க முடியாத குற்றம். இந்த கொலைகார காவல்துறைகளை கைது செய்யாமல் 32ஆம் நாள் இன்று தாய்மார்களும் பெரியவர்களும் மக்கள் அறிஞர்களும் இங்கே கூறி நீதி கேட்டு போராடுவது இந்த தமிழ்நாட்டுக்கு இது நல்லதா கெட்டதா என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும். மக்களாட்சி என்ற போராடி வாங்கிய சுதந்திரத்தை இழிவாக கேவலமாக தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. சுதந்திரம் அடைந்து 79 ஆண்டுகளாகி இந்தியா முழுவதுக்கும் கொலைகளும் கொள்ளைகளும் நடந்து கொண்டிருக்கின்றது. அது காவலர்களே இப்படி அடித்து கொலை செய்து கொண்டிருப்பதுதான் மிக கேவலமான, மிக மன்னிக்க முடியாத கொடூரமான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்கதையாக வந்து கொண்டிருக்கின்றது. சரி, காவலர்கள் இப்படி ஜாதி வழிபிடித்து மத வழிபிடித்து செய்கின்றார்களே, காக்கி சட்டையை போட்டுக்கொண்டு இப்படித்தான் கொலை செய்வதா? இதற்கு நீதிமன்றம் என்ன செஞ்சிருக்க வேண்டும்? அவர்கள் மீது கொலை வழக்கை பதிவு செய்யாமல் ஒரு வழக்கறிஞர் ஏதோ முன்வந்து பொது வழக்கு போட்டால் அவர் விளம்பரம் செய்கின்றார். நீங்கள் ஒரு நீதிமன்றத்தில் இருக்கின்ற நீதி அரசர்கள் வள்ளுவன் வாக்கு சொல்வதை மேலே எழுதி போட்டு ஓர்ந்து கண்ணோராது இறை புரிந்து தேர்தல் பார்வையிட என்று சொல்ல குரலை எழுதி வைத்திருக்கிறீர்களே தவிர நீங்கள் எங்கே இரு கண்களையும் ஒரே பார்வையை போன்று நீதி வழங்கியிருந்தால் இங்கே நாங்கள் உட்கார்ந்து போராட வேண்டிய வருமா? இந்த மக்கள் அறிஞர்கள் இங்கே வர வேண்டிய சூழ்நிலை வருமா? 32 நாள் நீதி கேட்டு போராடுவது இது நல்லதா? இது நாட்டுக்கு நல்லதா? வீட்டுக்கு நல்லதா? இந்த இந்தியா திருநாட்டுக்கு நல்லதா? அரசியல்வாதிகள் எல்லாம் ஓட்டு கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இங்கே ஒரு மனிதன் அங்கே இன்னும் அடக்கம் செய்யாமல் அவருடைய பூதங்களை வாங்காமல் தாய்மார்களும் பெரியவர்களும் இங்கே அமர்ந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் செவி சாய்க்காமல் இந்த தமிழகத்திலே இப்படி காவல் நிலையங்களை தொடர்ந்து அழித்து தொடர் கொலையாகி கொண்டிருக்கின்றது காவலர்களுடைய அட்டகாசம். இதற்கு காரணம் என்ன? ஜாதி வழிதான். இப்போது நம்முடைய வழக்கறிஞர் அழகாக பேசிக் கொண்டிருந்தார். முன்னாள் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார்கள். பெண்ணிசுக்கும் தந்தையும் மகனையும் அடித்துக் கொண்டு 2 ஆண்டுகளாகி கோர்ட்டு தீர்ப்பளித்திருக்கின்றது மரணங்களை. அவர்களெல்லாம் தெருவிலே அரபு நாடுகளிலே தூக்கு போடுவதை போல் பொதுமக்கள் மத்தியிலே பஸ் ஸ்டாண்ட் நிலையங்களிலே வைத்து தூக்கிட வேண்டும். அப்போதுதான் இந்த தமிழ்நாட்டிலே நீதியை நிலைநாட்டக்கூடிய மக்களுக்கு ஒரு சான்றாக அமையும். அவர்களால் மறைத்து தூக்கிலே போடக்கூடாது. அரபு நாடுகளில் மாதிரி கொண்டு வந்து பொது இடங்களில் வச்சு அவங்க எல்லாம் தூக்கில போடணும். அயோக்கிய பயிர்ல ஒரு தாயும் மகனையும் அடித்து கொண்டது எந்த விதத்திலே நியாயம்? அந்த உயிர் இருந்தால் அது எப்படி விளைவிக்க முடியாத உயிர்? பாசத்தை தர முடியுமா? அன்பை தர முடியுமா? எத்தனை கோயில்கள் பணங்கள் கொட்டினாலும் அதுக்கு இது இணையாகுமா? அந்த குடும்பத்துக்கு தனிக்கொள்ள முடியுமா? இப்படிப்பட்ட கொடூரவாதிகளை மன்னிக்கவே கூடாது. உடனே தூக்கில் போட வேண்டும். அதே போன்று இந்த நீதி அரசர்கள் இங்கே ஆகாசுக்கும் இந்த 16 கொலைகளை காவலர்களை உடனே கொலை குற்றவாளிகள் என்று கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு துணைக்கைக்கு நாங்கள் எவ்வளவு அரசியல் செய்கின்றோமா? இதை நாட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்கோமா? ஆகாசம் வச்சுக்கிட்டு இருக்க எங்களுக்கு ஒரு 4 நாட்டை எதிர்கொண்டு ஐயாக்கிய பயிர்களை கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம சட்டத்தை மதிக்காம நீதியை மதிக்காம இந்த ஒரு தமிழ் மண்ணில இந்த மாதிரி எல்லாம் ஒரு அட்டகாசம் பண்ணலாமா? நீங்க இப்படிப்பட்ட காவல்களை கண்டுபிடிக்க முடியாதா? தொடர்ந்து இன்னும் எத்தனை ஆகாச கொல்ல போறாங்க ஐயோக்கிய பயிர்ல. இவனாவது ஒரு இளைஞன் படித்து விட்டு நீதி கேட்டால் சட்டப்படி காவல்துறை பேசினா இல்லடா நீ சட்டம் பேசுறேங்கிறியா? ஏன்னா நீ படிச்ச சட்டம் நாங்க படிச்ச சட்டம் இல்லையா? உனக்கு மாட்டீங்க இந்த இந்திய சட்டத்தை படிச்சது எல்லாம் அரசாங்கம் இருக்கா? இல்ல அப்படி அரசியல் சட்டம் சொல்லுதா? யாரு வேணாலும் வாங்கி படிக்கலாம்ல? முட்டா பயிர்களை அறிவு கட்டவனே, மனிதமான கட்டவனே, நாய்க்குளம் நடிக்குளம் பேய் குளம் என்று சொல்வார்கள். அதை போன்று நீங்களும் எந்த குணம் படைத்தவர் என்றே சொல்ல முடியவில்லை. அப்படிப்பட்ட அயோக்கியர்கள் காவலர்கள் சொல்லி இருக்கலாமா? மக்கள் வெளிப்படைத்தை வாங்கி சம்பளத்தை வாங்கி நீ சாப்பிட்டுக் கொண்டு உன் உடம்பை வளர்த்துக் கொண்டு நாட்டை காக்கவும் மக்களை காப்பாற்ற விட்டுவிட்டு அடித்துக் கொள்ளலாமா? இதை வேடிக்கை வைத்துக் கொண்டிருக்காமா? திராவிட முன்னேற்ற அரசு அவர்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சியாக இருக்கட்டும், எத்தனை கட்சிகள் உதயமாகி கொண்டிருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், அனைவரும் ஓட்டு கேட்டுக்கொண்டே இந்த நீதியும் கேட்கலாம் அல்லவா?
இங்கதான் வர முடியவில்லை, பதவியை ஆசைப்படுகிறீர்கள். இந்த நாட்டை எங்க போய் காப்பாற்ற போறீர்கள்? ஆகாசை போன்று எங்க பார்த்தாலும் அடித்து குளர்க்கும் என்று நீங்க வேணா ஒரு கோரிக்கை வச்சு விட்டுருங்க. உங்க தேர்தல் கோரிக்கையில நிறைய கொடுத்துருக்கீங்கல்ல, அங்க உள்ள காவலர்கள் அடித்து கொள்றத நாங்க கேட்க மாட்டோம். நீங்க ஒரு செய்தியை விட்டுருங்க. செய்தி முழுக்க முழுக்க இரவு முழுவதுக்கு பேச்சு கொடுக்குறீங்க, பேசுறீங்க. இந்த ஆகாச கொலையை தெரியாத? எத்தனையோ கொலை நடந்த காவல் கொலைகளுக்கு போயிருக்கீங்களா இல்லையா? அப்ப என்ன காரணம்? ஒரு தெய்வத்தை சார்ந்த நண்பர் என்பதாலவா, இல்ல ஒரு தெய்வத்தை அடித்து கொள்ளட்டும் என்ற நோக்கத்தோடவா இப்படி நீர் கேட்காமல் இருக்கின்றீர்கள்? ஏன் அன்றைக்கு இந்த நாட்டிலே அரசாட்சியில வீரபாண்டிய கட்டப்பொம்மன், புலித்தேவன், சுந்தரலிங்க குடும்பம் உண்ணாக இருந்த நாட்டுக்காக போராடையா சாதி விரும்பி இருந்தார்கள். அப்படி ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு நீதி வழங்கிய இந்த தமிழ் மண்ணிலே எங்கே நீதி இருக்கின்றது? போராடி கொண்டுதான் இருக்கின்றோம், அழுது கொண்டுதான் இருக்கின்றோம், அல்லற்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றோம். இந்த நாட்டிலே இன்றைக்காவது போராட்டம் இல்லாத நாள் உண்டா? தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே எங்கு பார்த்தாலும் அராஜக மக்கள் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்காக காந்தியடிகள் சுதந்திரமாகி போட்டார். தள்ளாத வயசிலேயே ஆண்டவன் பிள்ளைகள் அறிஞரம் என்று சொன்னார். எங்கே ஆண்டவர்களை அறிஞராக இருக்கின்றார்? அறிஞர் அண்ணா சொன்னார், ஏழைகள் சிரிப்பிலை இளைஞனை காணலாம் என்று. எங்கே ஏழை சிரிக்க முடிகின்றது? படுகொலைகள் நடக்கின்றது. இங்கே இதையெல்லாம் கட்சிக்குடியில் வைத்துக் கொண்டு நாங்கள் அண்ணா வழி உழைக்கின்றோம், பெரியார் வழி உழைக்கின்றோம், அம்பேத்கருக்கு மாற ஓடுகின்றோம். இன்னடா நாடு இந்தியா? அம்பேத்கருக்கு அடுத்து கொலை செய்ய சொல்லிட்டு போனாரா கட்டத்தேதி? ஆனா கொலை செஞ்சவங்க நடவடிக்கை எடுக்க சொன்னாரா? எவ்வளவு பெரிய ஒரு அக்குறம் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில், இந்தியா முழுவதுக்கு. ஏழை எளிய மக்கள் தலைமுறை நடக்க முடியல, வாழ முடியல. இதெல்லாம் ஒரு தொடர்கதையா 79 ஆண்டுகளாக போயிட்டு இருக்குது. ஒன்றால் ரெண்டு நாளா? ஆகவே அனைத்து மக்களும் சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும். தெய்வ மக்களுக்கு ஒரு வேண்டுகோளை இந்த இடத்திலே ஆகாசுடைய மனத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். முதலில் நாம் என்ன செய்வோம் இந்த நாட்டுக்கு என்பதைத்தான் சிந்திக்க வேண்டும். அதை விட்டு தலைவனாகிறேன், நான் இந்த நாட்டை கூட்டி சுண்ணாடு கூட்டி வைப்பேன் என்று பேசிக்கொண்டு இந்த ஆகாசம் 32 இங்கே அறையிலே இருக்கின்றார். அவனுக்கு ஒரு நீதி கிடைத்து மக்கள் செல்ல வேண்டும், ஆங்காங்கே போராட வேண்டும். இதை விட்டு அரசியல் கட்சிக்காரர்கள் கொடி பிடித்துக்கிட்டு கோலம் போட்டு இருந்தா அதை எங்கேயும் பேசுறாங்களா? இந்த நேரத்தில் எவ்வளவு பேர் எந்தெந்த ஊர்ல ஓட்டு கட்டி இருப்பாங்க? எங்கேயாவது பேசுறானா? இல்ல ஒரு பேச மீட்டியை கூப்பிட்டு சொல்றாங்களா? அப்ப இவர்களுக்கு ஓட்டு போடலாமா? அதைத்தானே 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாம் எல்லாம் அதை ஓட்டை நல்லவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். இப்படி தூக்கிக் கொண்டிருந்தால் நாம் என்ன செய்ய முடியும்? ஆகவே ஆகாசுக்கு நீதி கிடைக்க வேண்டும். இங்கே மன்னர் மேற்பக்கம் செந்தில் மன்னர் தலைவர் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே அவருடைய வருகிறவர்களை வரவேற்று இந்த ஆகாச அவர்களுக்கு நீதி வழங்க வேண்டும், நீதிக்காக போராட வேண்டும். மீண்டும் பாண்டியன் வரலாறுடைய மன்னர் செந்தில் அவர்களை இந்த நேரத்திலே நாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றார். அவரை போன்றவர்கள் எல்லாம் போராடி கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர்களையும் வழக்குகளை போட்டு அடக்குமுறை, ஒடுக்குமுறை கொஞ்சமா நெஞ்சமா சிகிச்சை செய்வதும் வருவதும் மக்கள் நல்லவர்கள் முன்னாடி வராமல் இப்படி இருக்கிற எண்ணும் போதுதான் பெய்யங்குவ மக்கள் மீது மிக வருத்தத்தோடு நாம் பதிவு பண்ண வேண்டிய கட்டத்தில் இருக்கின்றோம். சிந்திப்பதெல்லாம் உலகம் இருக்கின்றது, நோய் இருக்கின்றது, மனைவி கொள்ளை இருக்கின்றது. அவர் வாக்க இருக்கலாம் அல்லவா? ஏன் மீண்டும் பாண்டியன் வரலாறு ஏன் சிறைக்கு போனார்? சிறையில் கூறிக்கிட்டு இருக்க ஆசையா? மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக, வரலாறுக்காக போராடி கொண்டிருக்கின்றோம். அதே போன்று இன்றைக்கு ஆகாசுக்காக மாணவர்களை வந்திருக்கின்றார். எதற்காக வர்றார்? ஒரு மனிதன் அழித்து படுகொலை செய்யலாமா காவல்துறையால்? இப்படி எல்லோரும் பிறந்து வந்தால் மிகப்பெரிய ஒரு கூட்டமாக நாம் போர்க்காலத்தை ஏற்படுத்தினால் நிச்சயமாக இந்த அரசும் இந்த அதிகாரிகளுக்கும் தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். ஏனென்றால் வேற வழியில்லை, போராடித்தான் ஆக வேண்டும். போராட்டமே வாழ்க்கை, போராடுவதே கடமை, போர்க்கடமை வாழ்க்கை, மரணமே வரலாறு என்பதுதான் தெய்வங்களோட போராளிகளும் எல்லோரும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்காக இந்த உயிர் இருக்கும் வரை போராட வேண்டும், நீதிக்காக மக்களுக்காக போராட வேண்டும் என்று இந்த நேரத்திலே ஆகாசுக்கு நீதி வேண்டும். காவல்துறைகளை 16 பேருக்கு கொலை வழக்குகளை கைது செய்ய வேண்டும். நீதித்துறை கண்ணை கட்டிக் கொண்டிருக்க கூடாது. எத்தனை வழக்குகளை எல்லாம் எடுத்து முன்வந்தீர்கள். மாயாண்டி கொலை வழக்கிலே உடனே காவல் நிலையங்கள் மூலமே தமிழ்நாடு முழுவதற்கும், இந்தியா முழுவதற்கும் கோர்ட்டிலே பாதுகாப்பு போட்ட இந்த நீதித்துறை ஏன் ஆராய்ச்சி பணி வழக்கியவர்களை கைது செய்யக்கூடாது? என்ன காரணம்? ஏன் அவன் கொலைகள் என்னவே மாயாண்டி
ராஜாமணியை வெற்றிக் கொண்டான். அவன் தன்னை இவரை கோர்ட்டிலே திருநெல்வேலியை வெற்றிக் கொண்டான். இதானே நடந்த உண்மை. அவனுக்கு ஒரு சட்டம், எங்களுக்கு ஒரு சட்டமா, நாட்டுக்கு ஒரு சட்டமா, சாமிக்கு ஒரு சட்டமா, என்ன நடக்கின்ற நாட்டிலே மிக தவறான வழியிலே இந்த நாடு சென்று கொண்டிருக்கின்ற மக்களே, ஓட்டு உரிமையை தவறாக பயன்படுத்தால் அனைவரும் புறக்கணிங்கள், தேர்தல் செய்யாதீர்கள். உங்களுடைய மகனாக, தம்பியாக, அண்ணனாக ஆலோசனை நினைத்துக் கொண்டு போராட்ட களத்துக்கு வாருங்கள். அவர்கள் 16 பேரை தூக்கு மேடைக்கு அனுப்புவதை நாம் தூங்கக்கூடாது, உணவு உண்ணக்கூடாது என்ற லட்சியத்தோடு வாருங்கள். தெய்வங்கள மக்களும், அனைத்து இயக்கங்களும், கட்சிகளும், தோழர்களும், அனைத்து காரிக்காரர்களுக்கும் ஒரே சட்டம்தான், ஒரே நீதிதான். ஆகவே ஆராய்ச்சிக்கு நீதி வழங்க அனைவரும் ஆதரவு தர வேண்டும். போராடுவோம், போராடிக் கொண்டே இருப்போம். நாங்கள் இந்த துறைகளை, கைவர்களை காவலர்கள் மீது வழக்கு பதிவு செய்து தண்டனை வரும் வரை இந்த தொடரும் என்று கூறுகிறோம்.